இதெல்லாம் குறித்து சொல்லிட்டு வராரு. சொல்லிட்டு வரும்போது சொல்றாரு, இப்பா நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள். அப்பதான் சீமோன், அடுத்த 16 வாசிக்கிறோம். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவன் உள்ள என்னுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இது போதும். அவர் சொல்றாரு, இது போதும், இதுதான் புரியணும் உங்களுக்கு. நான் யாரு, நான் சொல்ற வார்த்தை என்ன புரியறதுக்கு நான் யாருன்னு நீ புரிஞ்சுக்கணும்ன்ற. அப்ப சீமோன் பேதுரு டக்குன்னு அங்க இருக்கிற எல்லா சீசர்களையும் வைத்துக் கொண்டு அவர் கேள்வி கேட்ட போது அந்த சீமோனுக்குள்ள ஒரு வெளிப்பாடு வருது. வெளிப்பாடு வந்து பேசுறார், ஐயா நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். அப்படி அடிச்சார் பாருங்க. அடிச்ச உடனே இயேசுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். அவர் சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே அப்படிங்கிறார். அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அந்த வார்த்தையை புரிந்து பிடித்து கொண்ட உடனே அவர் சொல்றாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான். உடனே சொன்ன வார்த்தையை பாருங்க, நீ பாக்கியவான். ஆண்டவர் பேசுறது புரியணும், அவ்வளவுதான். நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான். தேவனுடைய வார்த்தை புரியணும், வேத சத்தியம் புரியணும், அவ்வளவுதான். நீ பாக்கியவான்னு சொல்லிட்டாரு. மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்றார் பாருங்க. பரலோகத்திலிருந்து உத்தரவு வரணும், பரலோகத்திலிருந்து நமக்கு அருளப்படணும், பரலோகத்திலிருந்து நமக்கு செய்தி கிடைக்கப்படணும். நம்ம மனசுக்குள்ள, நம்முடைய மூளைக்குள்ள அங்க இருந்து அப்படி கனெக்ட் பண்ணி விடுவாருங்க. அப்படி ஒரு கனெக்ஷன் வரும். நாம அவரோடு கனெக்டா இருக்கும் போது அவருக்கும் நமக்கும், அவரும் நானும் அப்படின்னு இருக்கும் போது அங்க பரலோகத்துல இருந்து அங்க இருந்து பதில் வரும் பாருங்க. அவர் சொல்றாரு, என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்த 18வது வசனத்தை வாசிங்களேன். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. ரொம்ப கவனமா கவனிக்க, பாதாளத்தின் வாசல்கள் உன்னை தொடர்றதே கிடையாது. நீ வார்த்தையை புரிந்து கொண்டாய், நீ வார்த்தையை புரிந்து கொண்டாய், நீ பாக்கியவனா இருப்பான்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, மேலும் நான் உன்னை குறித்து ஒரு காரியம் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. நீ பேதுருவா இருக்கிறாய் அப்படின்னா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பேதுருவா இருக்கிறான்னா, பேதுரு என்பதற்கு பாறை என்ற அர்த்தம். பேதுரு என்பதற்கு பொருள் பாறை. அப்ப நீ பாறையா இருக்கிற, நீ ஒரு நல்லா இருக்கிற, இந்த பாறையின் மேல என் சபையை கட்டுவேன், என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை.